அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம கேக் வெட்டலாம். கேக் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லணுமா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்க போகிறோங்க. என்ன மினி பிளாக்னால், நம்ம தம்பியோடைய மொத நியூ இயருங்க இப்போ. அதனால் நம்ம ஒரு 1/2 kg கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை நாங்கள் எடுத்தோம். அந்த ஐடியா வந்து வெற்றிகரமாக இப்போ செய்ய போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தம்பிக்கு அதான் ஃபஸ்ட்டு நியூ இயருங்கிறதால நம்ம எல்லாம் கேக் வாங்கிட்டோம். 1/2 kg கேக் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பற்ற வச்சு தீப்பெட்டி எங்கன்னு ரொம்ப நேரமாக தேடினோம். பட் கிடைக்கல. தேடி கிடச்சில ஒரு வழியாக தேடி எடுத்துட்டோம். தீப்பெட்டியை தேடி எடுத்துகிட்டு நம்ம தம்பி பக்கம் கேக்கை எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு சொல்லி வச்சா, அவன் எப்படா வைப்பீங்க, எப்போ வந்து பாயலான்னு சொல்லி இருந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் அப்படி நல்லா பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் ஊதுங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க போயிட்டு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாங்க 2 பேரும் ஊதிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெழுகுவத்தியெல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். மெழுகுவத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம தம்பி கையால் கேக் வெட்டணும் அப்படிங்கிறது தாங்க ஒரு ஆசை. அதுக்கு தாங்க நம்ம வெட்டணும்னு ஆசை. அதனால நாங்கள் வெட்டிட்டோம். எங்கள் அக்கா கையும் வெட்டியிருக்கு, அப்புறம் எங்கள் அம்மா கையும் வெட்டியிருக்காங்க. அதனால தம்பிக்கெல்லாம் கேக் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் தாத்தம்மாக்கு, அப்புறம் அம்மாக்கு, அப்புறம் அப்பாவுக்கு, அப்புறம் எனக்கு அக்காக்கெல்லாம் கேக் ஊட்டி விட்டாங்க. நம்ம அரிக்குட்டி வந்து மினி பிளாக் போடணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்களும் நடுவில் பேச சொன்னோம். அவங்களும் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா பேசுகிறது நல்லா இருக்குன்னா எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரித்தீஷ் குட்டிக்கு ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் மூஞ்சியுமே வந்து வலிச்சு பார்த்துட்டு இருந்தான். ஓகே, என்ன பண்ணா என்ன, என் கையில் அது கத்தியை கொடுத்துட்டிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் தாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி வந்து தம்பியுடைய ஃபஸ்ட்டு மொத நியூ இயர் மீட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா கேக் வெட்டி கொண்டாடினது ரொம்ப இது ஹாப்பியாக இருந்தது. அந்த அரிக்குட்டி இருக்கு பாருங்க, நான் தான் வெட்டுவேன்னு ஒரே இது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பேசி அவளை இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி தம்பி கையால் கேக் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பீஸ் போடுறோம். பீஸ் போட்டு அடுத்து அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்புறம் எடுத்து கேக் வெட்டிட்டா உங்களுக்கு தெரியாம அப்ப எங்க அம்மா திட்டுச்சு. நான் என்ன திட்டினேன் பாருங்க, எப்படியெல்லாம் கோத்து விட்றாங்கன்ட்டு. இல்லை, தம்பிக்கு கேக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நியூ இயர் இல்லைங்களா, அதனால சொன்னேங்க. இல்லை, சும்மா சொல்லுது எங்க அம்மா. நீங்க அதெல்லாம் நம்பிக்காதீங்க, நான் சொல்றது நம்புங்க. இங்க பாருங்க, நான் திட்டி இருந்தேன்னா இப்படி எகிரிட்டு இருப்பாளா? இப்போ எவ்வளோ குசியா ஹாப்பியா ஃபீல் பண்ணா இவ. ஆனா பாருங்க, நான் திட்டினேன்னு சொல்லி என் மேல பழி போடுறாங்க. இல்ல பாருங்க, எங்க அம்மா ஹாய் காட்டுறாங்க கேமரால. இப்ப நான் எங்க அம்மாக்கு கேக் ஊட்டி விட்டுருக்கேன். இப்ப எங்க அக்கா எங்க அம்மாக்கு கேக் ஊட்டுறா. அதனால எங்க அம்மா எனக்கு ஊட்டி விடுது. அதான் நம்ம ரித்தீஷ் குட்டியும் அவங்க தாத்தா அம்மாவும் கை தட்டி நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஜாலியான மூமெண்ட்டுங்க, செம்ம ஹாப்பியா இருந்தது. இவரு ஒரு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? தம்பி கூட ஃபர்ஸ்ட் நியூ இயர்னால தம்பியே கேக் வெட்டணும். நீங்க அது மாதிரி வெட்டணும்னா எப்ப வேணாலுமே வெட்டிக்கோங்க. உங்க பர்த்டே அப்ப, நியூ இயர் அப்ப, அப்படியெல்லாம் வெட்டிக்கோங்க. பாருங்க, நம்ம அரிக்குட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போ கேக் வெட்டணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வெட்டிக்கணுமா? சரி, அப்படி தான் வெட்டிக்கோங்க. சரிங்க, இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட யார் நியூ இயர் கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க.